Hi guys, welcome to Besant Technologies Velacheri Head Office Placement Success Story. Today Placement Success Story நம்ம பார்க்க போகிறது தம்பி செல்வ பாலாஜி. ஸோ அவர் எங்களோட டைப் கம்பெனியில் நெட்வொர்க் இன்ஜினியராக இப்போ 3.5 LPAக்கு ஆஃபர் வாங்கியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இந்திய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் செல்வ பாலாஜி. தேங்க்யூ சார். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள். நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் உங்களோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணீங்க, என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்க, எந்த இயர் பாஸ்ட் அவுட்? ஓகே சார். ஸோ என்னோட நேம் வந்து செல்வ பாலாஜி. நான் வந்து ட்ரிபிள் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசியில் வந்து 2023 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 8 CGPAல வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ தென் எனக்கு ஒரு 2 years நெட்வொர்க் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தென் என்னோட ஸ்கில்ஸ் வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெசன்ட்ல வந்து டெவலப்ஸ் அண்ட் AWS கோர்ஸ் வந்து பண்ணேன். ஸோ தென் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி கோர்ஸ் தே ஹாவ் ப்ரொவைட் மீ பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டில் தான் எனக்கு வந்து இப்போது இங்கே வந்து பிளேஸ் ஆயிருக்கேன். இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி கோர்ஸ் ஒரு நியர்லி ஒரு 8 இன்டர்வியூஸ் டு 10 அட்டன் பண்ணேன். ஓகே, இப்போ நீங்கள் அட்டன் பண்ண கம்பெனியில் எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? கம்பெனியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் கால் லெவல் ஆஃப் இன்டர்வியூஸ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவுடனே நேரில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண சொன்னாங்க. ஸோ தென் அங்கே வந்து ஒரு 3 rounds ஆஃப் இன்டர்வியூஸ் இருந்துச்சு. லைக் பேசிக் டெக்னிக்கல், தென் அட்வான்ஸ் டெக்னிக்கல், தென் HR ரவுண்ட் மாதிரி லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பேக்கேஜஸ் எல்லாமே பேசினாங்க. ஏதாவது பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் இப்போ உங்களை மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ பர்டிகுலராக நெட்வொர்க்கிங்லேருந்து ஒரு 8 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட செல்ஃப் இன்ட்ரோவில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் தான் வந்து நம்மளால் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண முடியும். லைக் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி. ஸோ அந்த செல்ஃப் இன்ட்ரோவில் நம்ம ரெஸ்யூமில் இருக்கிறதையும் தாண்டி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பேசணும். தென் டெக்னிக்கலாக வந்து நம்ம என்ன ரோலுக்கு வந்து அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோங்கிறதுல வந்து கிளியராக இருக்கணும். ஸோ அது ரிலேட்டடான பேசிக் கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட்டு கிளியராக இருந்தால் தான் அவங்கள வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸுக்கு வந்து உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ தென் இப்போ நெட்வொர்க்கிங் லெவல் போகிறோம் அப்படின்னா பேசிக்காக நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல கூட நம்ம வந்து ரொம்ப கிளியர் கட்டாக அவங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் நான் கேட்கறதுனால இப்போ நீங்கள் ஜென்ரலாக சொல்கிறீங்க இல்லையா? இப்போ பர்டிகுலராக சுவிட்ச்னா என்ன, இல்லை ரவுட்டர், அந்த மாதிரி பர்டிகுலராக எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க? ஸோ இப்போ லினக்ஸ் பேஸ்டாக போகிறப்போ வந்து ஒரு லினக்ஸ் ஓஎஸோட ஃபைல் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? ஸோ தென் இப்போ வந்து ஒரு அட்மின் யூஸராக அவங்க ஒரு யூஸரை வந்து கிரியேட் பண்ணோம்னா எப்படி பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி லினக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். நெட்வொர்க்கிங்னு போகிறப்போ ஸோ ஃபர்ஸ்ட்டு CCNA கோர்ஸ் என்ன, அது எதுக்காக பண்ணுறோம், இந்த கோர்ஸ் வச்சு கம்பெனிக்கு என்ன விதமான சர்வீசஸ் வந்து ஆஸ் அ ஒர்க்கராக வந்து நம்மளால் வந்து அங்கே வந்து பண்ண முடியும். தென் அதில் வந்து ஸ்விட்சஸ் அண்ட் ரவுட்டர்ஸ்க்கான டிஃப்ரென்சஸ் என்ன, IP அட்ரஸ் என்ன, சப்நெட்டு, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாம் கேட்குறாங்க. அங்கே ஏதாவது உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஏதாவது பண்ண சொல்லுவாங்களா, இல்லை ஜஸ்ட் ஓரலாக தான் கேட்குறாங்களா? பண்ணாங்க சார். லைக் இப்போ வந்து ஹார்ட்வேர் இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து இப்போ சம் டிவைசஸ் கொடுத்து அசம்பிளிலாம் எப்படி பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான கேட்குறாங்க. ஸோ அவர் சொல்றதுல ஒன்று நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து என்ன ரோலுக்கு ஹையர் பண்ண போறாங்க, எனக்கு இதெல்லாம் தெரியுங்கிறதுக்காக அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட JDயை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ரெண்டாவது அந்த JDக்கு ஏற்ற மாதிரி ரிலவெண்ட்டாக நீங்கள் நிறையா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரே வந்து இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா CCNA, லினக்ஸ், AWS, DevOps இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார். பட் அந்த கம்பெனியில் என்ன எதிர்பார்க்காங்கன்னா லினக்ஸு, நெட்வொர்க்கிங்கு, கிளவுடு, இப்போ இதுதான் அவங்க வந்து மேஜராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ அதில் அவர் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெஸ்யூம் காமனாக ஒரு 4-5 ரெஸ்யூம் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்யூமே வச்சுக்கணும். இப்போ நெட்வொர்க் இன்ஜினியர்னா அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எந்த மாதிரிலாம் கேட்க பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து ஒரே ஒரு ரெஸ்யூம் வச்சுக்கிட்டு எல்லா கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுறது எந்த விதத்துலையுமே அட்வைசபிள் கிடையாது. ஒரு கம்பெனியுமே ஒரு JD வச்சுருப்பாங்க. அவங்க இந்த ரோல் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கிறது ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்டர்வியூக்கு தயாராகணும். கரெக்டு தானே? கரெக்ட் சார். ஃபைன். ஸோ இவர் வந்து ஆல்ரெடி நான்-ITலேருந்து இப்போ சுவிட்ச் ஆகிருக்காரு. இப்போ வந்து என்னென்னா அப்போ பியூராக வந்து ஹார்ட்வேர் ஓரியன்டாக இருந்தாரு. இப்போ நெட்வொர்க் இன்ஜினியர் வித் லினக்ஸ் இந்த ஓரியன்டாக அவர் ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ எப்போ ஜாயினிங் சொல்லியிருக்காங்க ப்ரோ? பண்ணிட்டீங்க. எவ்வளோ நாள் ஆச்சு? அது இருக்கும் சார், ஒரு 10 days ஆச்சு. ஃபைன். கம்பெனிலாம் செட் ஆயிடுச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஏதாவது ஸ்ட்ரகிள் சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ.